ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லிவ்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய் சீசன் 1 எபிசோட் 10. கதையோட தொடக்கத்திலே ஹிடனோரியை தான் காட்டுறாங்க. ஹிடனோரி ஒரு புக் ஸ்டோரில் நின்று புக்கு படிச்சுட்டு இருப்பான். அவன் எதுக்காக அங்கே வந்திருப்பானா, அவனுக்கு அவசரமாக பாத்ரூம் வந்திருக்கும். ஸோ அவனும் புக் ஸ்டோரில் இருக்க பாத்ரூமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வந்திருப்பான். பட் ஆக்சுவலி அதுக்குள்ளே இன்னொருத்தர் இருப்பான். சரி, ஹிடனோரியுமே அவன் வெளியில் வந்துருவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். ஹிடனோரியும் அவன் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறான். டே உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க, வெளியில வாடா. ஹிடனோரியோட அந்த பாத்ரூம்குள்ள இருக்க அவனையே போய் ரீச் பண்ணியிருக்கோம். இப்படியே விட்டா பேண்ட்ல செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரியுமே அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடும். ஏன்னா அவனை பார்த்தாலும் வெளியில வர மாதிரி தெரியல. ஐயோ, இது ஃபுல்லாவே ரெசிடென்டல் ஏரியா வச்சு எங்கேயுமே பப்ளிக் பாத்ரூம்லாம் இருக்காது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐடியா, பார்க்ல பாத்ரூம் இருக்கும்ல அப்படின்ட்டு யோசிச்சு அவன் கஷ்டப்பட்டு பாத்ரூம் கிட்ட போகும்போது அங்க இன்னொரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஐயோ எனக்கு பாத்ரூமே வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருப்பான். இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு ஏன் மேலே தான் இருக்கு, டெய்லி வீடியோ போடாதனால. இந்த பொண்ணு தான் ஹிடனோரிய தன்னுடைய அந்த காமிக் க்ரஷ் நினைச்சிட்டு இருக்கிறது. அப்படியே பாத்ரூம்ல இருந்தா அந்த பையனோட கதையை தான் காட்டுறாங்க. அந்த பையனுமே பாத்ரூம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் தேடி பார்த்தா அங்கே டிஷ்யூ பேப்பர் இருக்காது. ஸோ வேற வழி இல்லாம நோட்ல இருக்க பேப்பரை கிழிச்சு க்ளீன் பண்ணிக்கும். மன உளைச்சலோட அந்த இடத்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா போற வழியில ஒரு வாழைப்பழத்தோட வலிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து தலையிலே அடிபட்டுரும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவுட் புட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் இன்புட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராமன் சாப்பிட்றதுக்காக பெப்பர் தூளை போடலான்னு போகும்போது எல்லா பெப்பர் தூளுமே கீழே கொட்டிடும். அடுத்த சீன்ல அப்படியே பிரிட்ஜ் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க வழியில் ஒரு பூனைக்குட்டியை பார்ப்பான். அந்த பூனைக்குட்டி ரிவர்ல மிதந்து வரதை பார்த்தோன்னே அதுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரிவர்ல குதிச்சு கஷ்டப்பட்டு அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பூனைக்குட்டி பொம்மை அப்படின்ட்டு. அட கடவுளே, ஏன் இன்னைக்கான நாள் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் வரும்போது அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு நேர் எதிர் சைட்லேருந்து ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு நம்ம சூலேஸ் போகிறதுக்காக கீழே குச்சிருவான். அப்போ எந்த ஒரு கெட்ட இன்சிடென்ட்டும் நடக்காம போயிடும். ஓகே, இன்னைக்கான நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஹிடனோரி அண்ட் யோஷிடாக்கே ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மோட்டஹாருவை பார்ப்பாங்க. அப்போ மோட்டஹாருவை பார்த்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே மாட்சுவை பற்றி பேசிக்குவாங்க. அப்போ தான் ஹிடனோரிக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஐ மீன் அவங்க எல்லாருமே அங்கே ஜாக்கெட் போட்டிருப்பாங்க ஹிடனோரியை தவிரவே. ஸோ ஹிடனோரி அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வந்துடுறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அந்த பொண்ணு அந்த இடத்துல நிற்க அதே சேம் பிஜிஎம் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த பொண்ணு பின்னாடி ஹிடனோரி இருக்கிறத அந்த பொண்ணு சென்ஸ் பண்ணிடுவா. கரெக்டாக அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹிடனோரி இருக்க மாட்டான். அந்த பொண்ணு அப்போ சுற்றியும் முற்றியும் பார்க்க அங்கே ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ ஹிடனோரி தான் நமக்கு அந்த லெட்டர் வச்சுட்டு போயிருக்கான். அந்த லெட்டரில் என்னமோ இருக்குது அப்படின்னு ஆசாசியாக அந்த பொண்ணு அந்த லெட்டரை திறந்து பார்த்தா அன்னைக்கு இந்த இடத்துல நீ மயக்கம் போட்டு வந்துட்ட. ஸோ மேலே என் ஜாக்கெட்டை வச்சுட்டு போயிருந்தேன், என் ஜாக்கெட்டை திருப்பி தரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹிடனோரி கேட்டிருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை ஒரு பையன் மீட் பண்ணுவான். அப்போ அந்த பையன் யாசான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுவான். ஸோ அப்போ அந்த பொண்ணோட பேர் யாசன். இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறத ஹிடனோரி பார்த்துருப்பான். அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு ஹிடனோரியை பிடிச்சி துரத்த ஆரம்பிச்சிருவான். என்னமா பிரச்சனை, எதுக்குமா என்னையை பிடிச்சி துரத்துற அப்படின்னு சொல்லி ஹிடனோரி கேட்பான். அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம ஹிடனோரி போய் துரத்தி வந்துக்கிட்டே இருப்பா. அப்போ அந்த பொண்ணு ஹிடனோரியோட ஜாக்கெட்டை பிடிச்சிட்டு அவன் என் கிளாஸ்மேட்டு தாண்டா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹிடனோரியுமே இப்போ அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சீனரியே முடியுது. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்ணானா, அந்த பொண்ணுக்கு ஹிடனோரி மேலே க்ரஷ் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இன்னொரு பையனோட இருக்கிறத ஹிடனோரி பார்த்து தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டானா ஆக்சுவல் ட்ரூத்தை சொல்லணும். அதுக்காக தான் இந்த பொண்ணு இத்தனையும் பண்ணியிருக்கா. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி ஹிடனோரிட்ட தான் காட்டுறாங்க. ஹிடனோரி மோச்சி சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்காக அவன் டிவி சேனல்ஸை மாற்றிட்டு அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறான். அதில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து அவன் சாப்பிடும்போது அது கரெக்டாக போய் அவன் தொண்டையில் அடைச்சிக்கும். அப்போ ஹிடனோரியுமே கீழே விழுந்து உருண்டு புரண்டு ஐயோ என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே, எங்கள் அப்பா அம்மாலாம் வெக்கேஷனுக்கு போயிட்டாங்களே, யோஷிடாக்கே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் யோஷிடாக்கேவை காட்டுறாங்க. யோஷிடாக்கேவே அந்த மோச்சி சூப் குடிச்சு அவன் தொண்டையிலையுமே அடைச்சிருக்கும். அவனுமே டடக்குனி காப்பாத்துடா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் டாடக்குனிக்கு அடைச்சிருக்கும். அவன் சிஸ்டர் ஒரே பஞ்சு வயிற்றுல அவனுக்கு சரியா போயிருக்கும். யோஷிடாக்கேவும் அவன் சிஸ்டர் காப்பாத்திட்டா. பட் ஹிடனோரியை யார் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் காட்டல. அப்படி அகைன் சீனை ஸ்வைப் பண்ணி ஒரு பொண்ணு அவசரமாக நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கிருந்து ஐஸ் தண்ணியில் வலிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றாம எல்லாருமே அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹிடனோரி மட்டும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வருவான். மனசுல யோசிச்சுக்கிட்டே வந்த ஹிடனோரி அவனும் பொத்துன்னு வலிக்கிட்டு கீழே விழுந்துருவான். அந்த பொண்ணு எந்திரிச்சு கிளம்பி போயிடுவா. அதே மாதிரி எல்லாருமே ஹிடனோரியும் கடந்து போவாங்க. அப்போ அந்த இடத்துல மிட்சுவோ மட்டும் வந்துருக்கும். ஆனால் மிட்சுவோ வராது அப்படின்னு சொல்லி ஹிடனோரி மனசில் நினைப்பான். ஆனால் மிட்சுவோ பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் மிட்சுவோ அந்த இடத்துல பொத்துன்னு வலிக்கிட்டு அவனும் விழுந்துருவான். அப்போ அவங்க 2 பேர்த்தை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பொண்ணு விழுந்து 3 பேருமே அப்படியே விழுந்து கிடக்க அவங்க 3 பேர்த்தையும் காப்பாற்றாம எல்லாரும் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே மோட்டஹாரு அண்ட் யோஷிடாக்கே காட்டுறாங்க. யோஷிடாக்கே வெண்டிங் மிஷின்ல இருந்து ஒரு பொருள் வாங்கியிருப்பான். ஸோ பர்ஸ் போடுறதுக்காக மோட்டஹாரு பர்ஸ் எடுத்திருப்பான். அப்போ கரெக்டாக அவன் பர்ஸை இன்னொருத்தர் அடிச்சுட்டு ஓடிடுவான். அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் இருக்கும். அங்கே உட்காந்து எவனோ ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பான். அவங்ககிட்ட நம்ம பசங்க 2 பேர் போய்ட்டு உங்க சைக்கிள் வந்து கொஞ்சம் தாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானுங்க. சேர்றா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க சைக்கிள் ஓட்ட தெரியாது போல இருக்கு. மோட்டஹாரு சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ண அதை பின்னாடி இருந்து யோசிடாக்கே தள்ள ட்ரை பண்ண பல அட்டம்ப்ட்ஸ் போகும். ஆனால் கடைசி வரைக்கும் அவனால் சைக்கிள் ஓட்ட முடியாதுங்க. காலையில் ஆரம்பிச்சு அது சாயங்காலம் நேரமாகவே ஆயிரும். மோட்டஹாரு ஃபைனல் அட்டம்ப்டா சைக்கிள் ஓட்ட அவன் வெற்றிகரமாக சைக்கிள் ஓட்டிடுறான். 3 பேருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ மோட்டஹாரு நான் ஏதோ நான் மறந்துட்டேன்னு எனக்கு தெரியுது, பட் அது எனக்கு மேட்டர்ல, இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. அதோட இந்த சீனரியை முடிக்கிறேன்.
இப்படியே மோட்டோஹாரும் அவன் சிஸ்டர்கிட்ட தான் காட்டாங்க. 2 பேரும் நைட்டு சாப்பிட்றதுக்கான பொருள் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ மோட்டோஹாரோட சிஸ்டர் மோட்டோஹார்கிட்ட உனக்கு என்னடா வேணும் இன்னைக்கு நைட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோட்டோஹார் கிராக்கர்ஸ்னு சொல்லியிருப்பான். கிராக்கர்ஸுக்கு அதிகப்படியான வேலை தேவைப்படும், ஸோ வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல மறுபடியும் மோட்டோஹார் கிராக்கர்ஸ்னு சொல்லுவோம். வயிற்றுலேயே ஒரு பஞ்சு, டே இன்னைக்கு நீ சமாடா அப்படின்னு சொல்லிடுவான். மோட்டோஹார் கிராக்கர்ஸ் சமைச்சு அவள் சிஸ்டர் தந்திருப்பா. அவள் சிஸ்டர் என்ன நினைப்பானா, இது கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டா அற்புதமாக இருக்கும். சிஸ்டர் என்ன சொல்லுவானா, டே போய் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். அவன் சமைச்ச ஃப்ரைட் ரைஸுமே வேற லெவலில் இருக்கும். ஸோ கட்சுடன் செஞ்சு தடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவுமே வேற லெவலில் இருக்கும். எனக்கு கடைசியாக ஹாம்பர்கர் வேணும் அப்படின்னு சொல்ல, இவன் வேற லெவலில் நினைக்கிறான். என் சின்ன தம்பி என்னையோட சூப்பராக சமைக்கிறான் அப்படின்னு ஊருக்கு தெரிஞ்சா ஐயோ எனக்கு தானே அவமானம். அவள் சிஸ்டர் ஹாம்பர்கரில் பல டிஸ்டர்பன்ஸை செய்ய ஃபைனலி அந்த ஹாம்பர்கர் வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மோட்டோஹாரோட சிஸ்டர் மோட்டோஹார் வாயிலே ஒரு பஞ்சை கொடுத்து, டே நீ சமைச்சது வேற லெவலில் இருந்துச்சா, என்னையோட நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு மோட்டோஹார் சொல்ல அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணுறாங்க. ஹிடனோரி ரெட் லைட் கிரீன் லைட் தனியாக விளையாடிட்டு இருப்பான். அப்போ அவன் யோசிடா கிட்ட யாடா ஏதாவது இப்போ விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, ஓகேவா நம்ம கேட்ச் பிடிச்சி விளாட்லாம் அப்படின்னு சொல்ல, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுவான். ஃபஸ்ட்டு யோசிடாக்கையோட ஜாக்கெட்டை தூக்கி போட்டு பிடிச்சி விளாடுவாங்க. அதுக்கப்புறம் ஹிடனோரியோட ஷூவை தூக்கி போட்டு பிடிப்பாங்க. ஹிடனோரி ஷூவை தூக்கி போடும்போது ரொம்பவே லாங் ரேஞ்சே தூக்கி போயிடும். அது ரொம்ப நேரம் மிட் ரேஞ்ச் இருந்தால் அப்படியே பொத்துன்னு கீழே விடுவோம். எனக்கு போர் அடிக்குது, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது, இன்னைக்கு ஏன்டா நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம், யாருமே இல்லையடா அப்படின்னு சொல்லி பேசிக்குவானுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்கூலே இல்லை, தெரியாமல் இவங்க தப்பான நாளுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டானுங்க. ஃபங்கியான ஹைஸ்கூல் கேர்ள்ஸில் தான் கட்டுறாங்க. அந்த யானகின் அப்படிங்கிற பொண்ணு டொஷியோக்கி கிட்ட போய் உன்னோட மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ஒரு மாதிரி பாப்பா, அவளுமே பச்சை பச்சையாக திட்டிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கூட இருக்க பொண்ணு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லுவாள். அப்படியே அவங்க 2 பேர்த்தோட வாய் தகராறு சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். டொஷியோக்கி வர்சஸ் யானகின் சிங்கிள்ஸ் நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஸ்மேக்கை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெற்றிகரமாக யானகின் எந்திரிச்சு நிற்க, டொஷியோக்கி ஸ்பாட் அவுட்டு. டொஷியோக்கியும் அடிக்கடி இந்த மாதிரி வியர்டான திங்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க 2 பேர் மனசில் நினைக்க, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளாக டெய்லிஸ் வீடியோவே வந்திருக்காது. கிட்டத்தட்ட இந்த எபிசோடுக்கும் முன்னாடி எபிசோடுக்கு போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் அளவில் கேப் இருக்கும். ஐ எம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும். ஒரு 2-3 வாரம் போனதுக்கு அப்புறமா டெய்லி 2 வீடியோஸ் ஆர் 3 வீடியோஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.